ஹலோ மை டியர் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேல்குலேட்டர் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல கேல்குலேட்டர். இதை வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் சூப்பராக அடிஷன் மட்டும்தான் இருக்குது இந்த கேல்குலேட்டரில். இதில் வந்து சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபைலுக்கு நான் வச்சுக்கிறேன் cal.py. ஏன்னா calculator.pyன்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஸோ நான் cal.pyன்னு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். இஃப் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் இருந்த மாதிரியே அந்த 2 வேரியபிளையும் நான் இதில் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த லாகின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம சும்மா போட்டிருந்தோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு அது வந்து தேவையில்லை. லாகின் ஃபங்க்ஷன் நம்ம அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செக்கிங்க்கு ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 1 நம்பர் 2 இன்புட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன கேபிட்டல் என்ன போட்டுக்கலாம். ஸோ ஓகே, சாரி, ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்புட் கேட்டிருக்கு. இப்போ நான் இதில் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். இஃப் ஜஸ்ட் மினிட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுவோம். இதில் என்டர் யுவர் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு இன்புட் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு இன்புட். கைஸ் ஒரு நிமிஷம். அண்டு இப்போ இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இது நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டேன், இன்புட் போட்டுக்கிறேன். இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து கோலன் போட்டுருவோம். ஓகே. ஸோ இங்கே மேலே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கேன். என்டர் நம்பர் 1 to addition, enter number 2 to subtraction, enter number 3 multiplication, enter number 4 to division. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். இஃப் நான் ஜஸ்ட் எழுதிக்கிறேன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1. ஓகேவா, நம்பர் 1. ஜஸ்ட் மினிட். அது ஒரு ஸ்ட்ரிங்காக தானே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்பர் 1 என்ன நடக்கணும்னா இந்த மாதிரி கேட்கணும். ஓகே. ஸோ இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணணும்னா டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு பிரிண்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது உள்ள. ஸோ இப்போ நம்ம வந்து இருங்க, ஜஸ்ட் மினிட். நம்பர் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே காட்டுது. நம்பர் 1 வந்து ஒரு ஸ்ட்ரிங். இதை நம்ம வந்து ஒரு இன்ட்டாக மாற்றணும். ஸோ இப்போது அடிஷன் தானே நம்பர் 1க்கு. எஸ், அடிஷன். ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இன்ட் போட்டுருவோம். இது வந்து நம்பர் 2. ஓகே. ஸோ தட்ஸ் குட். இப்போது
எல்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். எல்ஸ் இல்லை, எலிஃப். ஓகே, எல்ஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் எலிஃப் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 2. அப்போது இதே தான் நடக்கணும். ஓகே, ஸோ இதே தான் வந்து நடக்கணும். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போது நம்பர் 1 ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ் வரணும். ஓகே, அண்டு இந்த மாதிரி நான் இப்போ இது டோட்டலாக காப்பி பண்ணிக்கிறேன். அண்டு கீழே போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்பர் 2 இல்லை, இப்போ நம்பர் 3. அண்டு மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஸ்டார் சிம்பிள் தானே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார் சிம்பிள் போடணும். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இன்டூக்கு எக்ஸ் இந்த மாதிரி தானே போடுவோம் அப்படின்னா, அது போடக்கூடாது. நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் தான் பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னொரு எல்ஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் நம்பர் 4 டிவிஷனுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்பர் 3 கிடையாது, நம்பர் 4. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டிவிஷன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா இது வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம கேல்குலேட்டரு, டோட்டலாகவே இவ்வளோ தான். பட் இப்போது எல்ஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஒன்று எழுதி ஆகணும். இஃப் இருந்தால் எல்ஃப் இருக்கோ இல்லையோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். எல்ஸ் print try again. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம கேட்குது என்டர் நம்பர் 1. நான் நம்பர் 1 பண்ணுறேன். நம்பர் 1க்கு நம்பர் 1 எழுதிட்டு பின்னாடி நம்பர் 1 கேட்குது. நான் ஜஸ்ட்டு 5 ஜஸ்ட் மினிட் 50 + 50 கொடுக்குறேன். 100ன்னு பிரிண்ட் ஆகிட்டு முடிஞ்சிருது. எனக்கு மறுபடியும் கேட்கல, அடுத்த ஆப்ஷன் வந்து கேட்கவே இல்லை. 100 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சப்ராக்ஷன் பண்ணுறீங்களா, இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்களா, டிவிஷன் பண்ணுறீங்களான்னு கேட்கல, எனக்கு கேட்கணும். ஸோ அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒன்று பண்ணணும். அதுதான் while loops. போன வீடியோவில் பார்த்தோம்ல. ஸோ while ட்ரூ கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை அப்படியே டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஓகே. இப்போ இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் மினிட். while இங்கே வரக்கூடாது, மேலே வரணும். ஓகே, ஸோ இங்கே டேபை வந்து ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இன்னும் மேலேயே போயிடும். ஓகே சரி, இப்போ இங்கே எல்லாத்துலேயுமே டேப் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, கரெக்டாக வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 1 2ன்னு வந்துடுச்சு, மறுபடியும் வருது. ஓகே, இப்போ நான் வந்து 2 ப்ரெஸ் பண்ணுறேன். 2 1 2 - 1 1ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். 3ல் என்ன போடுறது, 2 3 6ன்னு வந்துடுச்சு. அண்ட் இப்போ நம்ம 4 ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், ஓகே 30/2. ஓகே 15 வந்துடுச்சு. 0.0 அது வந்து அக்யூரேட் வேல்யூ, அது பைத்தான் கொடுக்குது. ஓகே, இப்போ நான் 5 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஏற்ற மாதிரி ட்ரை அகெயின்னு வரணும். ஓகேவா, எஸ் ட்ரை அகெயின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ப்ரோக்ராமை தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணாமலே இதுலேயே எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வர வைக்கலாம். நான் ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்டு கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் மினிட். இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நிறைய எரர் வரும். ஸோ ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸ்பேசஸ் எல்லாம். நம்பர் 5 to exit. ஓகே. ஸோ இப்போது நான் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் மினிட். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹெல்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. 5 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா பிரேக். ஓகே, பிரேக்குன்னா இந்த லூப்ஸையே பிரேக் பண்ணிடும். திருப்பி ரன் ஆகாது இந்த ப்ரோக்ராம், அதோட க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் கேல்குலேட்டர். இப்போ நான் 5 என்ட்ரு பண்ணுறேன். அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ இங்கே போயிட்டு நான் ராங் கிளிக் பண்ணேன்னா சில ஆப்ஸ்லாம் ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு எக்ஸிட் அப்படின்னு கேட்கும். ஏன்னா நம்ம தெரியாதனமாக அழுத்திட்டோமா அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளேயே ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஓட விடணும். ஓகே. ஸோ இங்கே நான் ஒரு பிரிண்ட் எழுதிக்கிறேன். பிரிண்ட் ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு எக்ஸிட். ஸோ இந்த மாதிரி கேட்குதுன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இங்கே வந்து press 1 to exit. அப்புறம் print இதில் press 2 to cancel. ஸோ சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். CEL cancel. ஓகே. ஸோ இப்போது press 2 to cancel. ஓகே. ஸோ இப்போது 2 வாட்டி 2ன்னு போட்டேன்னா ஓகே. ஸோ இப்போ இதுதான் ரன் ஆகும். பட் இன்னும் நம்ம இது உள்ள ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை விட போகிறேன். இஃப் ஜஸ்ட் மினிட், இங்கே ஒரு இன்புட் போடணும். எக்ஸிட் EX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இன்புட்டுன்னு போட்டுக்கிறேன். அந்த இன்புட்டுக்குள்ளே ப்ரெஸ் அப்படின்னு போட்டு ஓட விட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ இஃப் EX இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா நீ வந்து ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிவிடு. ஓகே. எல்ஃப் EX ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா பாஸ். ஓகே. ஸோ இதுதான் நடக்கணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் 5ன்னு போடுறேன். ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு எக்ஸிட் அப்படின்னு கேட்குது. 1க்கு 2க்கு கேன்சல் இருக்குது. 2க்கு கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு முதலேருந்து வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் மறுபடியும் 5 ப்ரெஸ் பண்ணிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுறேன், எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கால்குலேட்டர் ப்ரோக்ராம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இதை நான் பண்ணதோடு நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் போயிட்டு இதே மாதிரி ஒரு கால்குலேட்டரை க்ரியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க, பரவாயில்ல. ஸோ நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்ல. இப்போ நான் பண்ணும்போது இதை நான் எதுவுமே ப்ராக்டிஸே பண்ணல. இங்கே பின்னாடி எனக்கு எதுவுமே
நான் இன்னொரு வாட்டி இந்த ப்ரோக்ராமை பண்ணி பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஐடியாவை வச்சு நம்ம பண்ண தான் வரும். அதனால தான் எனக்கு வீடியோஸ்லேயே சம்டைம்ஸ் நிறையா எரர் வருது. ஓகே, ஸோ அந்த எரரை சால்வ் பண்ண தான் நீங்கள் பைத்தானில் ஒரு மாஸ்டர் ஆவீங்க. ஸோ இப்போது இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும். என்னென்னா, நான் 5 க்ரியேட் பண்ணிட்டு 3ன்னு அடித்தேன்னா எனக்கு என்ன வருது? அதே தான் வருது. ஓகே, பட் எனக்கு இதே வரக்கூடாது. ஓகேவா? இதே வரக்கூடாது. எனக்கு மறுபடியும் +1 to exit அந்த மாதிரி வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கே போயிட்டு இன்னொரு வைல் லூப்பை வந்து ஓட விடுவேன். ஸோ இதுக்கு பேர் நெஸ்டட் வைல் லூப்ஸ்ன்னு பேர். வைல் லூப்புக்குள்ளே வைல் லூப் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ வைல் ட்ரூ. ஓகே, ஸோ இதில் இன்னொரு டேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் எல்ஸ் வேறு எந்த நம்பரை அழுத்தினாலுமே என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணிடணும். ஓகே, பாஸ். ஓகே, பாஸ்னா இங்கே தான் மறுபடியும் வரும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும்? கண்டிப்பாக இதில் எரர் வரும் இல்லையா? ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே மறுபடியும் +1 இதெல்லாம் வராது. வைல் லூப்ஸ் அப்படியே தூக்கி மேலே போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களே நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த வைல் ட்ரூலாம் வேணாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கீழே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுத போகிறேன். எல்ஸ் கீழே பிரிண்ட், ஜஸ்ட் மினிட், இங்கே ஒரு கோலன் போடணும். பிரிண்ட் உள்ள ட்ரை அகைன் அப்படின்னு வந்து போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உள்ள வைல் லூப்ஸ் ஓட விடுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அண்டு ட்ரை அகைனுக்கு அப்புறம் எண்ட் ஆகிடக்கூடாது, பாஸ் ஆகணும். ஸோ இதை நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பண்ணுற மாதிரி இது பண்ணிகிட்டே இருங்க. நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு தோன்ற மாதிரி இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் வைல் லூப்ஸை வச்சும் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.